ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை வச்சு புலாவ் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நல்லா பாலக்கீரை எடுத்துக்கோங்க, அதாவது பசலிக்கீரை. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த கீரை மூழ்கி வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்ச இந்த கீரைகளை இதோட சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்ட் இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா சைடில் ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். இந்த இந்த 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கீரையை நல்லா ஒரு வடிகட்டியால் நல்லா வடிகட்டிட்டு அந்த பச்சை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா கீரையும் போட்டதுக்கப்புறமா அது தண்ணி எல்லாம் கையில் நல்லா நம்ம வடிகட்டிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் அதை நான் மாற்றிக்கிறேன். இந்த சாதத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இந்த கீரையோடு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தூள் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதோடு சேர்த்து ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, புதினா இலைகளை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதோடு சேர்த்து ஒரு கேரட்டு, ஒரு 6-7 போல் பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுவோ கூட நம்ம அரைச்சி வைத்த அந்த கீரை விழுதுகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருந்தேன். அதை ஊற வச்சு அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி இருக்குது. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல சுவையான பசலிக்கீரை, அதாவது பாலக்கீரை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதோட வாழைக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்